ரொம்ப கூடிருச்சு. நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே மலைக்கு மகாலிங்கம் கருப்பு மறுநாட்டு கருப்பசாமி சொல்ல வந்த ராமசாமி கச்ச நல்ல வரைஞ்சு கட்டி கரங்கச்சையும் யாருக்குமே புரியக்கூடாது. ஏன்னா நாடகம் அப்படி நாடகம் பக்தி நாடகம். ஆமா, இந்த நாடகம் என்ன நாடகம்னே தெரியாம வந்து உட்காந்துருப்பியே. ஆமா, ஏதோ நாடகம்ட்டாங்க கருப்புச்சாமின்ட்டாங்க. ஆனா வந்திருக்க ஆளு பூரா ஜேபுச்சாமியா நிக்கிறாங்கன்னு நினைப்பீங்க. இந்த கருப்புச்சாமி நாடகத்துல என்ன பண்ணுவோம்னா அப்படி பாய தூக்கிட்டு வருவோம். ஆமா பாரு கடைசியா வருதுடா பூஞ்செட்டு மாடு. வாத்தாய் வாத்தாய் அதான் இங்கன படுக்கிறியா, கொசு கடிக்காது இங்கன வாவேன் இங்கன படு. 1963 வண்டி இப்போத்தேன் இன்ஜின் மேலே வாத்து வருது. ஏத்தாய் ஆளு ஓல்டா இருக்க, பாய் பூஜா இருக்கு. கல்யாணத்துக்கு வாங்கின பாயை விரிக்காம இருந்திருக்க. வாங்க வாங்க வாங்கப்போ வாங்கப்போ. அப்படி 1000 2000 கொடுக்குற ஆளு மட்டும் உள்ள வாங்கப்போ. ஆமா, எம்கேஆர் அன்பாளையத்துக்காக எம்கேஆர் ரசிகர்கள் அண்ணே இதை கொஞ்சம் படிங்கண்ணே. ஏன்னா வீச்செழுத்து வேகமா படிச்சிருவேன். இங்கிலீஷ்ல யாரா எழுதி கொடுத்தவேன். இங்கிலீஷ் தெரிஞ்சா என்ன மயத்துக்கு நாடகத்துக்கு வரேன். எம்கேஆர் அன்பாளையம் எம்கேஆர் ரசிகர்கள் சார்பாக ஹைவே இன்டர்நேஷனல் சிங்கப்பூரை சேர்ந்த அன்பு ரசிகர்கள் சார்பாக எம்கேஆர் அன்பாளையத்திற்காக அன்பளிப்பை வாரி வாரி வழங்கியுள்ளார்கள். போதும் போதும். இவன் என்னடா பிளாஸ்டிக் மாதிரி கிளம்பிட்டேன். ஐயா வாங்க அம்பா வாங்க பழைய டேபிள் கார்டா, ஓடாத கிரைண்டரா, ஓடாத உங்க புருஷரா கொண்டு வாங்க, இட்லி மாவு தர்றோம். பேரன்பு கொண்டு இந்த ஒரு ஆத்தா ஆத்தா வாத்தா களி சிரிச்சுக்க சிரிச்சுதே எங்க அப்பையும் கூடிய கெடுத்த. பேரன்பு கொண்டு என் உயிரிலும் மேல அண்ணே, பாசத்தை மட்டும் நெஞ்சில் சுமந்து கையிலே ஆக்சிலேட்டரை பிடித்து கிரு புரு என்று பைக்கை ஷார்ட் பண்ணி எத்தனை பேர் பெட்ரோல் இல்லாம வந்தியோ. காட் இஸ் கிரேட். இந்த நாடகத்தை பார்ப்பதற்காக வருகை தந்து உள்ள என் உயிரிலும் மேலான என் பாச சொந்தங்களே, தமிழ் உறவுகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். ஏன்டா டம்மு டம்முன்னு போட்டு அடிக்கிறிய? வீட்டுல ஒத்தையில படுத்து கிடந்த ஆளு கட்டிலோட விழுந்தாலும் விழுந்துருவேன். விழுந்து அடே பேசாம பேப்பா மேனே இவன் இவன்டா போட்டு சேப்பு சட்டையை போட்டு அடிக்கிறான்டா ரப்பு ரப்புண்டு. நாடகம் பக்தி மிக்க நாடகம். குளிக்காத ஆளுகள்லாம் பின்னாடி போயிரு. ஏன்னா குளிக்காத ஆளுகளை பூரா கருப்புச்சாமிக்கு தெரியும். அருவாக்கிட்ட மூக்குல கொத்தி போடுவேன். ஆமா, அங்கிட்டு போறது நல்லது.
சின்ன கருப்பு பெரிய கருப்பு அப்படின்னா துடியான நாடகம். அந்த நாடகத்தில் நாங்கள் என்ன செய்வோம்னா பளிச்ச மட்டும் ஊரு காசு ஆட்டையை போட நினைப்போம். ஆமா. ஆனால் அதை செய்ய மாட்டோம். இதில் என்ன பண்ணுவோம்னா ஒரு 7 செம்பு இங்கே வைப்போம். அதில் உங்களுக்கு பிடிச்ச செம்பை எடுத்துகிட்டு போய் நீங்கள் குளிச்சுட்டு வரலாம். 7 செம்பு 7 கரகம் 7 ஒரு எல்லையில் உள்ள அந்த தாய் முத்துமாரி வந்து தூக்கணும். அதே மாதிரி இந்த செம்பு பூரா நம்ம ஊருக்கார உண்மையிலேயே கோயிலில் உள்ள செம்பா எடுத்துட்டியே அண்டா. ஆமா அண்டா. அப்படித்தான் எடுக்கணும். ஒவ்வொரு வீட்டில இருந்து செம்பை வாங்கினா அங்கேதான் சக்காலத்தி சண்டை உருவாகும். அன்னைக்கு அப்படித்தான் ஒரு செம்பு பிடிக்காத உங்களை தூக்கி ஆடிருச்சு. இன்னொரு உங்களை பாஞ்சு உருண்டு அறுபத்த இல்லையோ. ஆமா. ஏன் செம்பை? இந்த பிள்ளைமங்கலம் அந்த ஊரு பிள்ளைமங்கலத்துல விடிய காலத்துல எந்த மரத்துலயும் குலை இருக்காதுடா. அப்பயே நெருக்கி 3 கண்டனர் ஒடிச்சிட்டு வந்துட்டு அப்பதான் ஒருத்தன் ஒடிச்சிட்டு வர சொன்னேன். தண்ணியை போட்டு மஞ்சள் குலையை கொண்டு வர்றேன். தம்பி வேப்பங்குலையண்டே எல்லாம் ஒரு குலை தானே, எல்லாமே பச்சையா தானே இருக்கு, ஒத்துறான்றேன். என்ன இந்த 7 செம்பை தூக்கி ஆடணும். அதே மாதிரி சின்ன பிள்ளைய செம்பை தூக்கி ஆடினா நம்ம ஊருக்கு சிறப்பு. தண்ணியை போட்டு யாரும் செம்பை தூக்காது, ப்ளீஸ் தூக்காது. அன்னைக்கு அப்படித்தான் ஒருத்தன் குலவை ஓட்டுக்கிட்டே ஓடியாந்து சாமி ஆடுற மாதிரி செம்பை தூக்கிட்டு போய் சரக்கு அடிக்க போயிட்டேன். செய்யக்கூடாது. பித்தாள செம்பு 80 ரூபாய்க்கு இடையே போட்டு பேர் செம்பு வாங்கி திங்கிற துடியான நாடகம். பக்தி பரவசத்தோடு இந்த ஊரு அழகான ஊரு பிள்ளைமங்கலம். பிள்ளைமங்கலம் தானடா பிறைத்தனி பல. எங்கடா அங்க நிக்கிறிய? என்னடா ஊரா விட்டு ஓட்ட பிடிச்சிட்டு போலாம்னா என் அன்பு தாய்மார்கள். ஏன்னா தாய்மார்களை வச்சுதான் அந்த நாடகத்தை நாங்கள் நகட்ட முடியும். ஏற்கனவே வண்டி பதிஞ்சது மாதிரி தான் கிடக்கு. இந்த எந்திரிச்சிட்டேன்ல ஒண்ணுக்கு இருக்கியா? தலையை விரிச்சு போறேன். தலையில இருக்கிறியா? பாப்பா கோக்கர மண்டை கூத்து மண்டைவன். தாய்மார்கள் கவனம் தேவை. இதுல பாய் விரிச்ச ஒம்பல தரையில உட்காந்துருப்பேன். பாய் விரிக்காத ஓசியில உட்காந்த ஒம்பளை சிமுண்டு முறையை கொண்டு போய் அகத்தி அங்க உட்காந்துருக்க. இந்த விரிச்ச ஒம்பலை உள்ள நோத்தாங்கம்மான்னு வையன். சக்காலத்தி மகளை உட்காந்துட்டாளுகளே பாடையில ஓக பொடுக்குன்னு ஓக எந்திரிக்க சொன்னோம்னா நாளை பொண்ணா கடுகு தாளிக்க என்ன தர மாட்டாளுகளே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் மேடம். ஏன்னா நீங்க இல்லைன்னா நாங்க கிடையாது தாயே. 10 மாசம் சுமந்து எங்களை பெக்கிறதுக்குள்ள ஆப்பிள் ஆரஞ்சு அம்புட்டு நீ திண்டு விட்டு குசி விட்டு நாங்க தான் கிடைச்சோம். எங்க அப்பா அவர்கள் பட்ட துயரங்கள் கொஞ்ச நஞ்சம் இல்லை. எத்தனை தடவை நீ கொலை முயற்சி பண்ணியிருப்ப. உலக்க கிட்ட வெதர்ல அடிக்கிறது. கட்டுப்படுத்த வேண்டும். கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் அதிகாலை 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு புருஷங்காலை எங்க நடக்கணும் கவக்கம்புட்டை கிளச்சு அதை தொட்டு கும்பிட்டுட்டு 1/4 கிலோ சூடத்தை கவட்டுக்குள்ள பொருதணும். பொருதுனா புடிச்சு லாவி எரியும். மசுறு மட்டையெல்லாம் எரியும். அவன் படக்கு போதையில எந்திரிச்சிருவான். குலக்கசாய் போ. அப்படி பக்தி பிரதோஷத்தோடு எந்திரிச்சு சிலிண்டரை ஆன் செய்ய வேண்டும். ஆன் செய்யணுமா? சிலிண்டரை துவக்க வேண்டும். காப்பியை போட்டு டர்ரு புர்ரு என்று ஆத்த வேண்டும். ஆத்தி கணவனை நான் சொல்ற மாதிரி செய்யுங்கத்தா. அதான் அத்தான் எழுந்துறீங்க அத்தான் என்று சொல்லணும். எந்திரிச்ச உடனே மூஞ்சியை கழுவிட்டு காப்பியை கொடுத்து விட்டு நீ இங்கிட்ட அடுப்பு பற்ற வை, உன் புரிஞ்சு என்கிட்ட செய்தி வீடியோ பற்ற வைக்கட்டும். குடும்பம் புழு புழு புழுன்னு இருக்கும். கருத்துக்கள் அவசியம். அதே மாதிரி பெண்கள் எல்லாம் இன்னைக்கு பொழுதுபோக்கு என்னன்னா WW கிடையாது, சீரியல். அந்த சீரியல் பார்க்கும்போது சீரியலில் ஒரு பொம்பளைக்கு ஏதாவது ஒன்று நடந்துருச்சுன்னா நீ இங்கேருந்து அருவா கம்பை எடுத்து கண்டனர் லாரியில் ஏற்றிட்டு போ. சீரியலில் ஒரு பொம்பளை இறந்து போச்சுன்னா என்ன பண்ணுறேன்னா ஒட்டுமொத்த பொம்பளையும் நீர்மாலைக்கு போயிட்டு வந்து வீட்டு வாசப்படியில் குடத்தை உடச்சி விட்டு அப்படி பாவரச புவரச. சீரியல் உனக்கு சோறு போடாது. எல்லாம் சிந்திக்கணும். நான் ஏற்றுற மாதிரி ஏற்றி படக்குன்னு 0வில் இறக்கி விட்டு போயிடுவேன். ஆமாம். எல்லாரும் சீரியல் மட்டுமே பொழுதுபோக்கு மட்டும் பாருங்கத்தா. எனி டைம் இங்கே பார்க்குற அன்னைக்கு ஒரு கிளவி அப்படித்தான் சீரியல் பார்த்துக்கிட்டே டிவியில் உட்காந்துருந்துச்சு. வீட்டில் இருக்க அம்புட்டையும் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டேன். கடைசியில் அந்த கிளவியும் தூக்கிட்டு போகிறாங்க. அந்த கிளவி சொன்னிச்சு இருப்பா விளம்பரம் போடட்டும். சேரோட தூக்கிட்டு போடுற கலட்டு சக்காலத்தி மக
அதே மாதிரி 100 நாள் வேலை. இந்த 100 நாள் வேலையில போய் என்ன பண்றீங்க? தட்டு சாந்தி சட்டி, சாந்து சட்டு, சாந்து சட்டு ஒரு மூளை, மம்பட்டி ஒரு மூளை, விதவிதமா சமைச்சு கொண்டு வர்ற போற ஒவ்வொரு ஒம்பளையும் 1/2 கிலோ புட்டா மாவு அடிச்சுட்டு போய் 100 நாள் வேலை பார்க்குறீங்க. திஸ் ஹார்ட் ஒர்க். எங்கள் ஊரில் 2 கிளவி அப்படித்தான் நைட்டியை போட்டுக்கிட்டு புளிய மரத்துக்கு கீழே சிப்பிங்கரை விளையாடுது. அதை வேலிக்கரவில் இருந்து 2 இலவட்டம் பார்த்துட்டு செம்ம விகர்றான்ட்டு போயிட்டான். போய் மூஞ்சி அப்படி திருப்பினா பாரு, என்னடா வேறாண்டிச்சு, அங்கனே வடக்கு வடக்குன்னு உதஞ்சு. சிந்திச்சு செயல்பட வேண்டும். கண்டிப்பா. யார் அவன் மாடுத்தவனுக்கு அக்கூதில் வந்து பேசுற மாதிரி. இளவட்டம் எல்லாம் என்ன பண்றேன்னா, ஆமா நீங்க என்ன பண்றீங்கன்னா காலையில 5 மணிக்கு எழுந்திரிச்சு பிரிபேடு கேம் விளையாடு. பிரிபேடு கேம் விளையாடும் போது கத்தி ஊரை கூட்டு. அதுக்கப்புறம் கணேஷ் கோயிலை எடுத்துக்க. கணேஷ் கோயிலை எடுத்து இப்படி கொட்டிக்கிட்டு ஆமா. என்ன நல்லது சொன்னா யாரு கேட்குறா? கேட்க மாட்டாரு. நான் சொன்னேன் யாருமே குடிக்காதுன்னு சொன்னேன். பாரில் உட்காந்துட்டு 10 பேர் பீர் பாட்டில் அடிக்கிட்டு ஏன் வீடியோ போட்டுக்கிட்டு நாடக வீடியோ பார்த்துக்கிட்டே பேசுகிறாங்க. எம்கேஆர் அண்ணன் வீடியோ பார்த்தா தானே 4 அவுன்ஸ் நல்லா இறங்குது, பீர்லாம் வாடே வரலேன்றேன். நான் கருத்து சொல்லி ஓஞ்சுவனே. இனிமேல் என்ன பண்றேன்னா, இந்த குடிக்கிற ஆளுகளுக்குலாம் நான் சொல்றது மாதிரி நடந்துக்கங்கய்யா. காலையில 4 மணிக்கெல்லாம் ஒரு கட்டிங்க போடு. சரி, அது சுறுசுறுன்னு இருக்கும். 7 மணிக்கு பிளாக்ல ஓட்டுவாங்க, அதுல ஒரு கட்டிங்க போடு. 12 மணி ஆனால் கடை வந்துடுவாங்க, ஒரு ஆப்பை போடு. மொத்தத்துக்கு வேலைக்கு லீவை போடு. இதுதான் இனிமே கருத்து. ஐயா அரசாங்கம் வைக்கத்தான் செய்யும். நமக்கு அறிவு எங்கே போச்சு? உங்கள் மத்தியிலே பப்புனாக நிற்கக்கூடிய இந்த எம்கேஆரும் 5 ஆண்டுக்கு முன்னாடி குடியாரம் தான். இன்னைக்கு நான் திருந்தினா பழைய நான் பசித்த நிலைமையும் யோசித்தேன், ஏழைகளுடைய வறுமையும் நான் பார்த்தேன். இன்னைக்கு அதனாலதான் ஒரு ஆதரவற்ற இல்லம் கட்டி நடத்திட்டு வரேன். குடியை விட்டதுனாலதான் ஐயா. அதுக்காக பெருமை மஜருக்கு பேசிட்டு என்னை யாராவது கூடத்துல நீ ஓகே மயிரான்டா சொல்லிட்டு இல்லை, என்னை யாரும் பேச விடாம நானே வாயடைச்சிருவேன். அதே மாதிரி பசித்தோருக்கு ஒருத்தன், ஒரு ஏழை சிறுமி, நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல எங்கேயாவது நிப்பீங்க. அப்ப நிற்கும் போது உங்கள்கிட்ட வந்து அண்ணே பசிக்குதுன்னு கையேந்தும் போது அந்த ஏழை சிறுமியோட பசியை போக்குறேன் பாரு, அவர்கள் யாரு தெரியுமா? அவர்தான் நான் வணங்கக்கூடிய புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஐயா. அன்பாளையத்துக்காக அம்பளிப்பு கொடுத்தார், 500 தாள். இப்போ வர தாளுகளை நான் பார்த்துதான் பாக்கெட்டுள்ள வைக்கிறது. சில பேர் வந்து செல்லாத காசு நாடகக்காரன்ட்ட மாத்திட்டு போயிடுறேன். அன்னைக்கெல்லாம் ஒரு ஆளு கொடுத்தவனே நான் சொன்னேன், நீ நல்லா இருக்கணும், பொண்டாட்டிக்கு ரெட்டை புள்ள வறக்கணும், உன் மாடு ஈன்றும், உனக்கு அடுத்த வருஷம் வெள்ளாம நல்லா விளையும்னு நோட்டை பிரிச்சு பார்க்குறேன். 8 இடத்துல கிழிஞ்சிருக்கு. அண்ணேன்டேன். அவன் என்ன அப்படின்ட்டேன். அண்ணே கிழிஞ்சிருக்கு, பொத்து 7 பேங்க்கு போயிட்டு செல்லலை, ஓன்ட்டதே இழிச்சா கிடைச்சா போயிட்டேன். ஏன்னா இந்த நாடகம் பக்தி பிரவேசமான நாடகம். இந்த நாடகத்துல சின்ன கருப்பு பெரிய கருப்பு தான் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. சுமால் கருப்பு ஒருத்தர் இருக்கேன், யாரு தெரியுமா? யாருன்னு? மருதமணி. மருதமணி அவன் முண்டைக்கு ஒத்த கண்ணு தெரியாது பாவம். சுண்டி இழுத்தேன் அருவாளோட. அது வேற. ஆமா, ஏன் மருதமணி ஏன்டா போட்டு தலையில அடிக்கிறான் பாரு ஆளு. மருதமணி அப்படித்தான் ஒரு ஊர்ல போட சொன்னேன். 2 கருப்பு இங்க ஆடிக்கிட்டு இருக்கும் போது மருதமணி சூத்து கொல்படுத்து. பக்கத்துல ஒரு கோயில் இருந்துச்சு இருட்டுக்குள்ள. இங்க போய் சாமி கும்பிட்டு வர்றானா. அருவாளை வச்சுவிட்டு குப்பரை விழுந்தவன் மூஞ்சில மண்ணு ஒட்டிக்கிடுச்சு. பூரா மணல் ஒட்டினதுக்கு அப்புறம் அந்த அருவாளை அப்படி எடுத்து இப்படி நின்றுருக்கேன். இருட்டுக்குள்ள ஒரு 4-5 நாய் படுத்து கிடந்தது. இவனை முழிச்சு பார்த்துருக்கு. இவன் ஜிப்பி வர நாய் மாதிரி நின்றுருக்கான். அந்த நாய் ஊன்னு பக்கத்துல வரும்போது முண்டை அருவாளை போட்டு வேப்ப மரத்துல ஏறிட்டேன். நானும் அவனை காணா லைட் அடிச்சு பார்த்தா மரத்துல எப்படி உட்காந்துட்டேன். ஆனா அந்த சுமால் கருப்பை இன்னைக்கு தூக்கி போட்டு புழக்கக்கூடிய காலம் இருக்கும். நீ பேசாம இருப்பா. ஹலோ, ஊரு கமிட்டி ஆளு இல்லையா? இந்த பாடியை அப்புறப்படுத்தலாமா? நாடகத்தை கருத்து புறாத போயிரு. வீட்டுல நீனா பொண்டாடிட்டு அடி வாங்குற வையா, இங்க வந்து திமிரு மயிர் வைக்க இருக்கியா? போ. இப்பதான் சொன்னா ஐயா, நீங்க 5000 பேரும் சேர்ந்து 1 கோடி ரூபாய் செலவழிச்சு திருவிழா நடத்துனீங்கன்னா வெறும் 135 ரூபாய் போட்டு கெடுத்து போடுவாங்க. பூஜாரிட்ட போய் அங்க வம்புழுப்பேன்.
விபூதி வச்சு விடு. பூஜாரி இந்த வைக்கிறேன். ஏன் வச்சு விட மாட்டியா? எலும்பு சம்பளம் அவருக்கு மட்டும் தான் கொடுப்பியோ? எனக்கு கொடுக்குமானே பூஜாரியை பாய் வாங்கி திருவிழாயை கெடுத்து விடுவாங்க. அதுல ஒரு ஆள் தான் இந்த கருப்பு சட்டை, பின்னாடி மஞ்சள் கலர். ப்ரோ இவர் ஏதாவது செய்ய முடியுமா? இப்ப நீ பேசாம இருக்க, நான் பெரிய கோடாங்கி 3 நாளைக்கு மூத்திர வராம செஞ்சு வருவேன். அப்புறம் தான் திருமயத்துல இப்படியேதான் தெரிவேன். ஒழுக்கமாறு பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேராரா. பம்பா நதிக்கரை ஓரம் வந்த நேரம். போதும் போதும். பம்பா நதிக்கர ஓரம் பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதிக்கரை ஓரம் அது வந்தது காணோம். இருமுடிய தலசம் வந்து வாரம் வாரம் அதை இறக்கி வைக்க அருள் புரிவாய் சாமி. காரை பாண்டி காரை சின்ன காரமங்கலம் முருகா. எப்படா பாட்டு? ஏ பம்பா 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 நதிக்கர ஓரம் ஓரம் பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்போ பம்பா நதிக்கரை ஓரம் அந்த வந்தது ராச வந்த நேரம். மலைகளை நாங்க மலைகளை போட்டுக்கிட்டு வாரோம். வாரோம். சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தானே போறோம். ஐயப்போ மாலைகளை போட்டு நாங்க வாரோம். பக்கத்துல பக்கத்தானே போறோம். மலைகளை போட்டுக்கிட்டு வாரோம். வாரோம். சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தானே போறோம். பம்பா நதிக்கர ஓரம் ஓரம் பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்போ பம்பா நதிக்கரை ஓரம் வந்தது ஐயா வந்த நேரம். டேய் 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 டேய். கொல்லிமலை ராலிமலை கரகமலை அஞ்சு மலை. வெள்ளி மலை திராளி மலை அஞ்சு மலை அஞ்சு மலை கொல்லிமலை ஏ ராலிமலை திராளி மலை ஏ விறகுமலை விறகு மலை அஞ்சு மலை அஞ்சு மலை அஞ்சு மலை பாருங்க. அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க. டேய். ஏ அஞ்சு மலை பாருங்க. அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க. சாமியே ஐயப்போ சாமி சரணம் ஐயப்ப சரணம். சாமியே. ஓ. ஐயப்பன் முருகன் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா சாமியே துடியான சாமி. ஆமா ஆமா இந்த சாமி எல்லாம் எப்படி கும்பிடணும்னா அதிகாலை குளிச்சு விட்டு போய் நெடுங்கரையா விழுந்துடணும். விழுந்து ஒரு 1/2 கிலோ விபூதி எடுத்து நெத்தியில பூசிட்டு பக்தி பரவசமா போனான்னா அவன் தொழில் சிறக்கும், அவன் வேலையும் நல்லா இருக்கும். இப்போ யார் அப்படி செய்கிறா? காலையில் குளிக்க சங்கடப்பட்டுக்கிட்டு பல்லு விளக்க சங்கடப்பட்டுக்கிட்டு தண்ணியை பன்னீர் மாதிரி தலையில் தொளிச்சுக்கிட்டு கணேசி போயில வாயில் போட்டுக்கிட்டு 80ல் பைக்கில் போய் கருப்பனுக்கு கிஸ் அடிக்கிறேன். கருப்பா அப்படி போயிட்டு வரும்போது உன்னை பார்க்குறேன் கருப்பா, கிஸ் அடிச்சுட்டு போகிறேன். பின்னாடி 108 டிரைவர் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்படி அங்கே போய் விழுந்துருவேன், நம்ம ஏற்றிட்டு போகணும்டா. இருந்தாலும் போன் அடிச்சுக்கிட்டு நம்மளை தூங்க விட மாட்டாங்கன்னு அவன் கிளம்பிடுறேன். எப்படி பயபக்தி இருக்கணும். பெண்கள் எல்லாம் மஞ்சள் தேய்ச்சி குளிச்சு, எங்கள் அப்பத்தாவெல்லாம் கம்மா கரம்பதே அதுக்கு ஷாம்பு. கம்மா கரம்பையை தலையில் தேய்ச்சி அதை குளிச்சு விட்டு ஆவரங்குலையை தேய்ச்சிட்டு அப்படி முடி அப்படி சிலுக்கு எங்கள் ஐயா. அதனால தான் 19 பிள்ளைய பத்திருக்காரு. ஆமா ஆமா 19 பிள்ளை வயக்காட்டில் கெட அமர்த்திருக்கேன். 19 பிள்ளையும் எங்கள் அப்பத்தாவை சித்திரதை வருத்தி 19 பிள்ளையும் நம்பர் போட்டு தான் கூப்பிடுவாரான் எங்கள் ஐயா. 2ஆம் நம்பர் ஆட்டு புழுக்கை அள்ளு, 3ஆம் நம்பர் என் கோமணத்தை அயன் பண்ணிட்டு வா, கண்டிப்பா 4ஆம் நம்பர் மாட்டுச்சாணி அள்ளு, 5ஆம் நம்பர் பால் பீச்சு, நம்பர் போட்டு. ஆனால் ஒவ்வொரு பிள்ளையும் பிரசவத்துக்கு எங்கள் அப்பத்தா போயிட்டு தட்டு வண்டியில் கொண்டு வருவாங்கலாம். தட்டு வண்டி அப்படியே கறக்குண்டுமா. பிள்ளை அந்தந்தண்டி கிடந்திருக்கேன் 5 கிலோ. வண்டியெல்லாம் கொடை வண்டி சாஞ்சிருக்கு, பிள்ளை அந்த தண்டி. இப்போ சமீபத்தில் ஒரு பொம்பளை பிள்ளை வத்து பெரியாஜிபத்திலேருந்து தூக்கிட்டு வரும்போது ஊர் பொம்பளைய பூரா ஆலாத்தியோட நிற்கிது. அவள் பவித்ராவுக்கு பிள்ளை வந்திருக்குடி, ஆம்பளை போய் வந்திருக்கானா. சரி, ஊர் ஜனமே ஊர் எல்லையில் ஆலாத்தியோட நிற்கிது. பவித்ரா வந்தோடனே ஊர் பொம்பளை கேட்குது, உன் பிள்ளை எங்கடின்னு. நகை எடுப்பாங்க வாரு, நகை கடையில் ஒரு பரிசு கொடுப்பாங்கல்ல, அந்த பரிசுக்குள்ள பிள்ளை இருக்கு, திறந்து காட்டியிருக்கு. சரி, அந்த பிள்ளை பார்த்த உடனே ஊர் பொம்பளை ஊரை விடக்கு விடக்குன்னு உதஞ்சி, என்னடி இது பெரியாஜிபத்திரிக்கு போய் முள்ளலி பிடிச்சிட்டு வந்திருக்கு. ஏன் சத்து இல்லை இல்லை ஐயா, நீ அப்ப ஏத்து பேசிக்கிட்டே இருக்கிய.
என்னைய பேச விடுங்க, இல்லை மொத்தமா நாடகத்தை கெடுத்து விடுங்க. ஆமா. ஏன் அந்த காலத்துல பெத்தாங்க அப்படின்னா, அந்த காலத்துல ஆரோக்கியமான உணவு, கேப்பக்கூழு, கம்மங்கூழு, வடிச்ச சோறை போட்டுக்கிட்டு சாப்பிட்டு விட்டு அவ்வளவு தூரத்துக்கு உழைச்சாங்க விவசாய நிலத்துல. இன்னைக்கு இருக்கிற இளைஞருக்கெல்லாம் விவசாயம் தெரியாது. தெரியுதா? விவசாயத்தை எங்கே தெரியும்? நல்லா வரப்போடிக்கிட்டு பாரு ஒரு பெரியவர், அதை போட்டோ எடுத்து செல்ஃபி வைப்பேன். விவசாயம் இங்கே தெரியுது. அப்ப எல்லாம் விவசாயத்துக்கு எங்க ஆத்தாமார்கள்லாம் தெரியும். ஏய், அவர் கண்ணை வயக்காட்டில் களை எடுக்கணும்டா அப்படின்னு சொன்னா பொம்பளைய ஊரா சேலையை வரைஞ்சு கட்டிட்டு 40 ஒம்பளைக்கு 80 ஒம்பளை இறங்கி வயக்காட்டே உழப்பி வேரோட புடுங்கி களையெல்லாம் கரை சேர்த்துட்டு வந்துடும். இன்னைக்கு பெரிய சம்சாரி வீடு வீடா போறேன், களை எடுக்க ஆள் இல்லாம. இப்போ பொம்பளைகளுக்கு பூரா கிராக்கி ஏறிக்கிருச்சு. அவன் போய் நல்ல காரில் ஏசியை போட்டுட்டு போய் தட்டுறேன், மேடம். உடனே அவங்க, என்ன நம்ம வயக்காடு களை எடுக்கணும். உடனே அந்த லேடிஸ், களை எடுக்கலாம், பட் ஒன் கண்டிஷன். என்ன மேடம்? காலையில் நாங்கள் காரில் ஏறும்போது ஏசி ஃபுல்லாக இருக்கணும். அந்த ஓனர், சரிங்க மேடம். அதே மாதிரி நாங்கள் வயக்காட்டுக்குள்ளே கால் எடுத்து வைக்கும்போது குட்டே குட்டே பிஸ்கட், சாதா டீ தூள் நோ, புரு காப்பி, ஆளுக்கு அரைச்சம்பு. அதை நொட்டு நொட்டுன்னு நினைச்சு தின்றுட்டு தான் நாங்க பாவாடையே வரைஞ்சு கட்டுவோம். அப்புறம் 11 மணிக்கு மேல நவ்வாழ் உளுந்த வடை, அப்பதான் குசு போடும் போது நல்லா இருக்கும். குசி விட்டு வந்துடுறேன், என் பயிர் நக்கு நாப்பலா இருக்கு. இப்ப இல்லையே. விவசாயம் என்னாச்சு? விவசாயம் எல்லாம் தரிசா போச்சு. இங்க இருக்க என் தாய்மார்களை பார்த்து கேட்கிறேன், என் கணவரை வாங்க போங்க, இன்னார் அப்பா வாங்க, இன்னார் அம்மா வாங்க, அப்படி புருஷனை வாங்க போங்கன்னு தவிர நான் பேசினதே இல்லைன்னு சொல்லி கை தூக்குங்க ஆத்தா. அவசரப்பட்டு தூக்குனீங்கன்னா மணிக்கட்டோட உடச்சு போடுவேன். கவனமா புருஷன் இருக்காருன்னு பார்த்து தூக்குங்கத்தா. ஏய், மாடு புடி மாடு. ஒரு அக்கா தூக்குச்சு வரந்தா, என்ன கத்திக்க முட்டை வாங்கோலையா இருக்குற சொல்லுங்க. அந்த காலத்துல எங்க அம்மாவெல்லாம் ராதாசாமின்னே என்னை கூப்பிடுங்க. அம்மா, ராதாசாமி உங்க அப்பாவை கூப்பிடுயா, அப்படித்தான் சொல்லணும். ஏ ராதாப்பா இங்க வாங்க, ஏ ராதாப்பாய் இந்த மாடு அத்துட்டு போகுது, இங்க பிடிச்சி கட்டுங்க, இப்படித்தான் எங்க அம்மா சொல்லணும். இப்போ பூரா கல்யாணம் பண்ற பொம்பளைய பூரா என்ன பண்ணுதுங்க, புருஷனை ஏ புஜ்ஜு, அவன் சொல்லுங்க ஜுஜு, புச்சு சுச்சுன்றேன். ஏன் சுச்சு? கொஞ்ச நாள்ல ஆஃப் பண்ணிடுவேன், அதான் சுச்சு. இன்னும் அன்னைக்கு ஒருத்தன் பொண்டாட்டியை கூப்பிட்டேன், ஏ புத்ரு, அந்த பிள்ளை என்ன குதிரு, புத்ரு குத்ரு. ஆமா ஆமா, முடிஞ்சிருச்சு. ஆனா எப்ப கணவனுக்கு மரியாதைன்னா இந்த கார்த்திகை மாசம் மாலை ஓடும் போது மட்டும்தான். இந்த அதுக்குள்ள கோயிலுக்கு கிளம்பிட்டாங்க. மற்ற நேரமெல்லாம் புரிஞ்சுங்க பாரு. ஏய் புவனேஸ்வரி, என்ன முட்டைக்கோசு பொறிக்கலையா? உடனே அது சொல்லணும், என்ன முட்டைக்கோசு மைத்து முட்டைக்கோசு, ஏ இருக்குத சலுப்புடு, உன் முகரைக்கு முட்டைக்கோசு ஒரு கேடு. ஊருகா இருக்கா, ஏ செவத்த நக்கிட்டு கஞ்சிய குடியா, ஊருகா இருக்கா புடுங்குதான்னு இருக்கிற சலுப்புடு. ஆனா மாலை ஓடும் போது மட்டும் நீங்க பேசவே முடியாது. ஒரே வார்த்தை தான் புருஷனை நீங்க பேச முடியும். சாமி வாங்க சாமி, நான் சாதம் வடித்து விட்டேன் சாமி, இலைய போடவா சாமி, விரதம் விடுகின்றீர்களா முருகா, ஐயப்பா சாமி தான். அதையும் சாமி சாமி சொல்லிட்டு பொம்பளை ஊர்ல கூட்டம் போட்டுச்சு. இந்த எடுவட்ட வயலில் நம்ம எதுக்கடி சாமி சாமின்னு சொல்றோம்? மற்ற நேரம் நம்மளை போட்டுக்கிட்டு தொடையில மிதிக்கிறாங்க. வாங்கடி, நம்ம ஒரே ஜவுளி கடையா புதுக்கோட்டைக்கு போய் சிவப்பு சேலையை எடுத்துட்டு ஓம் சக்தி பராசக்தி அதுக்கு போறான். இப்ப புருஷனும் தப்ப முடியாது. புருஷன் பொண்டாட்டியை கூப்பிடுவார், சத்தி பொண்டாட்டி, சாமி விரதம் விடலாமா சத்தி, விரதல விடுறேன் சாமி, விரதம் விடுவோம் சாமி. இந்தா அதுல விரதம் விட்டவர் தான் இன்னும் இலைய காணாம தேடிக்கிட்டு இருக்காப்புல. இந்தா வரேன் ஜாம்பராணி ஓட்டாளு விரதம் விடும் போது, போ என்னைய மாதிரி மசுரை வளர்த்து நீ அசிங்கப்படுத்துறியா? நான் மசுரை வெட்டிட்டு இப்ப செம்புரியாட்டு வெட்டு. எங்க அண்ணன் கொண்ட ஓட்டிருக்காப்புல சத்தி சாமி. ஆனால் இது நகைச்சுவைக்கா நான் பேசல. சிந்திங்க ஆத்தா, சாமியே எல்லா பேரும் மாலை வர்றீல்ல, நானும் இந்து கடவுளை வணங்க வந்தா நானும் கோடாங்கி பேரந்தேன். நாங்கெல்லாம் தவறா சொல்லலை அண்ணே, நீங்க எல்லாரும் கவனிக்கணும்னே. மாலை ஓடும் போது மட்டும்
தண்ணி, ட்ரிங்க்ஸ் நோ, லேடிஸ் நோ. பொண்டாட்டியை தொடக்கூடாது, தண்ணி அடிக்கக்கூடாது. கணேஜ் போயில நீ போட்டுக்கலாம். மூக்கு பொடியே 2 இலவ. என்னடா அதுக்குள்ள சின்ன கருப்பு வந்துட்டாப்ல. ஆமா அதான் இவன் நான் மிரண்டு போனேன். அதான்டா எனக்கு பயந்து போனாடா. இவன் எதுக்கு நான் இந்த கொடுமையா? மூக்கு பொடி போடுறாலே 1/2 கிலோவா வர்ற புருன்னு இழுக்கலாம், வெத்தலை ஓடலாம், சீரட் அடிக்கலாம், செய்தி வெடி இழுக்கலாம். ஆனால் தண்ணியும் பொம்பளை மட்டும் ஆகாதான். எல்லாத்தையும் கட்டுப்படுத்தணும். ஏன்னா அந்த டைம் இந்த தண்ணி அடிக்கிறீங்க பூரா 70 சத்தியம் பண்ணி அவன் பொண்டாட்டிக்கிட்டேன். அடியாய் ஜவாரி ராக்கு, இனிமேல் இந்த மாலை ஹோட்டலில் 48 நாள் விரதான். அதுக்கப்புறம் சரக்கு தொட்டேன்னா நீ விளக்க மாற்ற கொட்டி அடிடி, தொடவே மாட்டேன்டுவேன். உடனே பொண்டாட்டியன் சரி என்கிட்ட வந்து ஐயப்பன் வழி விடட்டும், இப்போ என்ன ஒரு 2000 கொடு, இன்னைக்கு மட்டும் தாண்டி நாளை காலையில் மாலை ஓட்டுருவேன், இன்னைக்கு எல்லாத்துக்கும் பார்ட்டி வச்சிருவேன்டுவேன். 2000 ரூபா கொடுத்துரும், தொலைஞ்சு ஓடா. இதோட திருந்தினா சரி. அது தெய்வத்தை பூரா வேண்டும், காளியாத்தா மடப்புறம் ஆத்தா, இதோட அந்த பையன் எனக்கு நல்ல புத்தியை கொடு. இவன் போய் நிறைய போதையில் காலையில் குருசாமிட்டு நிற்பேன். குருசாமி அவர் அருள் ஆடுவார், ஆடிக்கிட்டே மாலை ஓடும் போது இந்த நைட்டு அடிச்ச சரக்கு வாட அவருக்கு தெரிஞ்சுன்னா நம்மளை அரைவானே. இப்படியே நின்றுக்குருவேன். கத்தருக்கு பத்தாளு கத்துவேன், இந்த குடிச்ச முண்டை கத்த மாட்டேன். சரணு குருநாதரும் மாலையை போட்டு விட்டுருவார். மாலையை போட்டு விட்டு அந்த விரதம் இருந்து இவனும் மாலையை போட்டு கோயிலுக்கு போயிடுவேன். கோயிலுக்கு போயிட்டா திருந்திரம் தானே சத்தியம் பண்ணிட்டு போயிருக்கேன். இந்த கூட போன ஆளுக மாலையை கலட்டினோடனே ஏவி விடுவேன். அப்புறம் நாங்கள் எல்லாரும் மாலையை கழட்டிட்டேன், பக்கத்தில் தான் ஒயின் ஷாப்புன்னு கேள்விப்பட்டேன், கட்டிங்க போட போகிறோம் உனக்கு இவன் நினைப்பேன். மறுபடியும் நம்ம குழியில் தள்ளுறாங்க. இனிமேலும் என் பொட்டாட்டி தாலியில் ஆடி சத்தியம் பண்ணியிருக்கேன், குடிக்கவே மாட்டேன்டுவேன். அதில் ஒரு கிருத்திரம் பிடிச்சி வந்து போட்டு விடுவேன். என்னன்றா சத்தியம் பண்ணேன்? சரக்கு அடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணேன். ஏய் பாடா முண்டை, சரக்கு அடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணேன், பீர் அடிக்கலாமடா. பீர் ஒன்றும் பண்ணாது, இவன் பீர் ஒன்றும் பண்ணாது அப்படின்னு ஒரு பீரில் ஆரம்பிப்பேன். அப்புறம் அவனா யோசிப்பேன், அந்த தண்ணியை மறக்கணும்னு மாலை ஓட்டியான் பாரு, அவனா யோசிப்பேன், பீர் என்ன மூத்தரை வந்து இறங்கி போச்சு, ஒரு ஆப்பை வாங்கடா. ஆப்பை அடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது பஞ்சாமரம் திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டில் கிடக்கான். அவன் கொண்டு வந்த தோல் போய் திருமயத்தில் கிடக்கான். வீட்டுக்கு வரும்போது வெறும் சச்சியோட தான் வருவேன். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, எல்லாருமே ஒரே விஷயம். ஐயா எத்தனை கோயிலுக்கு ஒரே அடிதான் சொல்லிட்டுதேன் எல்லாத்துக்கும். ஏன்னா 1000 மாலை ஓட்டாலும் உங்க பொண்டாட்டி தாலியில் அடிச்சு சத்தியம் பண்ணாலும், உங்க பிள்ளைய தூக்கி போட்டு நீ 800 தடவை தப்பி தப்பி நீ சத்தியம் பண்ணாலும் பாலா போன குடியை நிறுத்த முடியாத அன்பு உறவுகளே. குடியை நிப்பாட்ட ஒரே வழினா மனக்கட்டுப்பாடு ஒன்றுக்கே குடியை நிப்பாட்ட முடியும். வாழ்த்து. சரிதானே? இந்தா இப்பத்தேன் சொன்னேன், கிரகம் முடிச்சு ஆட்டிடுச்சு. இந்த வாரு சின்ன கருப்பு கடிக்க சேவை கட்டேன், இப்பத்தேன் கொண்டு இருக்கேன். சாமியை கும்பிட்டு விட்டு இந்த நோட்டீஸை வாசிக்கிறேன். முத நம்ம கருப்பனை கொண்டு வந்து இங்க நிப்பாட்டிக்கிறோம். அப்பந்தான் நம்ம மக்களுக்கு கைகால சுகத்தை கொடுக்கும். வடக்கே வளநாடு வாலிகொண்ட நன்னாடு, தெக்கையா திருநெல்வேலி சில்லாவா தட்சிணா பூமி ஆறாம்பள்ளி கோட்டை 7000 பண்ண, மேற்கே மலையாளம் அது மேமலையாள நாடு. அந்த மலையாள நாடு முப்போகம் விளையக்கூடிய மலையாள சீமை. அங்கே பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்லை. அப்ப காசி விஸ்வநாதனுக்கு ஒரே பிரசவத்துல 60 பிள்ளைகள் பிறக்க, அப்ப மலையாளத்து அரசே ஏ காசி விஸ்வநாதா
உனக்கு 60 பிள்ளைகள் பிறந்திருக்கு. இதுல மலையாள நாட்ட எனக்கு அப்புறம் ஆட்சி செய்ய வாரிசு இல்லடா. எனக்கு ஒத்த பிள்ளைய பிரிச்சு எனக்கு தாரவாத்து குடுடா என்று சொல்லி கேட்க, அப்ப காசி விஸ்வநாதே அவன் சொன்ன சொல்லு மாறாம நான் 60 பிள்ளையும் செல்லமாக வளர்த்து வாரேன். இந்த விவரம் தெரிஞ்ச 60 பிள்ளையும் பிரிச்சு ஒத்த பிள்ளைய உனக்கு தாரவாக்க மாட்டேன். இந்த 60 பிள்ளையும் மனதார தாரவாக்குறேன். இது மலையாள நாடு அழைத்து சென்றிருந்த 60 பிள்ளையும் வளர்த்து ஆளாக்கு என்று சொல்லி 60 பிள்ளையும் மலையாள நாட்டுக்கு தாரவாக்க, இந்த 60 பிள்ளையும் மலையாள நாட்டில செல்லமாக வளர்த்து வரும் காலம். இந்த 60 பிள்ளையும் வளர வளர மலையாள நாடு முப்போகம் விளைஞ்ச சீமை கடும் பஞ்சமடைய, அங்க பயிரெல்லாம் கருகுது, அங்க விலங்கெல்லாம் ஜாகுது, அங்க மக்கள் எல்லாம் பசியில வட்டில வாடுது. அப்ப மலையாளத்து அரசே இது என்னடா பஞ்சம்? நல்லா இருந்த மலையாள சீமை பஞ்ச வர காரணம் என்ன? அப்ப எத்தனையோ கோடாங்க கூப்பிட்டு மலையாள நாட்டுல இது என்ன பஞ்சம் என்று மண்டு குறி பார்த்தாலும் அங்கே உடுக்க உடச்செறிஞ்சிரும். அப்ப இந்த குறி சொல்ல நாட்டுல ஆள் இல்லையா? அப்ப கோசு குண்டுல இருந்து ஒரு கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டுல அதிகாலை 6 மணிக்கெல்லாம் மண்டு குறி பார்க்கையில அந்த கோசு உண்டு கோடாங்கி சொன்னானா, இன்னைக்கு 60 பிள்ளையும் ஒண்ணு சேர்ந்து நிக்குதுடோ. இது 6 அடி வெங்கடா, இது 1000 யானை கொண்ட பழமுடா. இந்த கருப்பு சங்கிலியில கட்டுனாலும் கட்டுப்பட மாட்டாது. இந்த கருப்பு இனி நாட்டில இருந்துச்சுன்னா நாட்டை அழிச்சு போறோம் என்று சொல்லி என் கருப்பனை விரட்ட வழி தெரியாம மலையாள நாடு கலங்கி நிக்கும் காலம். அப்போ ஒரு வெங்கல பெட்டி செஞ்சு அடைச்சிட்டாண்டா மலையாளத்தை என் கருப்பனை. அப்ப பெய்யாத மழை பெருமழை வேஞ்சு மலையாள நாட்டுல குத்தி கிளப்புதுடா கருப்பேன் பெட்டிய. அப்ப மேனாட விட்டு மலட்டாட்டு தண்ணியில என் கருப்பேன் பெட்டி வருதுடா தள்ளாடி ஒத்தையில. அப்ப என் கருப்பனுக்கு நான் தமிழ்நாட்டுல எந்த திசையில போய் உக்கார எனக்கு வழி தெரியலையே என்று கருப்பேன் பெட்டி ஒத்தையில வரும்போது அழகு மலை காடு என் அருவி மலை சொங்க அந்த 18 மலையாள திருடர்களும் அழகு மலை வனக்காட்ட கொள்ளையடிக்க வருங்காலம். அப்ப என் கருப்பேன் பெட்டி மலட்டாட்டு தண்ணியிலிருந்து திரும்புதுடா அழகர் கோயில் எல்லைய நோக்கிட்டா. அந்த 18 திருடர்களையும் 18 லாடர்களாக படிக்கட்டாக்கி உட்கார்ந்தாண்டா 18ஆம் படி பெரிய கருப்பு. என் 18ஆம் படி பெரிய கருப்பை வணங்கி நான் கலையை துவங்குகிறேன் ஜாமி. என்ன கரத்திலும் பொன்னலாங்குடியே புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகா பிள்ளமங்கலம் கிராமத்திலே அருள்பார்த்து கொண்டிருக்கின்ற கூத்தக்கிழவன் பெரிய கருப்பு ஆண்டி அரசன் பிளவடியான் நல்லதங்காள் அடைக்கலங்காத்தான் சின்ன கருப்பர் ஆலய கும்பாசேவலை முன்னிட்டு ஒரு மகா ஆடி பொங்கல் உற்சவத்தை முன்னிட்டு இன்றைய தினம் சிங்கப்பூர் வாழ் பிள்ளமங்கலத்தை சேர்ந்த சிங்கப்பூரில் வாழக்கூடிய என் உறவுகள் சார்பாக நடத்தக்கூடிய நாடகம் சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம் உங்கள் மத்தியிலே அதி விமர்சையாக நடைபெறும். இந்த ஆத்தா எதுக்கடா வஞ்சிட்டு போச்சு? என்னத்தா சாமியை கூப்பிடும் போது உனக்கு கிள்ளிக்கிற மாதிரி தெரியுதா? அது எதுக்கு வஞ்சிட்டு போச்சு? இப்ப இந்த நாடகமே ஜாமி நாடகம் தான். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லாரும் எல்லா ஜாமி வரும், எல்லா தெய்வமும் இங்கே தான் இருக்கும். அது எதுக்குடா இப்போ கோச்சிட்டு போச்சு? சித்திரம் போது கடிச்சு போச்சா? போய் படு, சுணங்கி படு. ஏன்னா எதுக்கு வர்ற? நடிபச வேந்தன், நடிபச மன்னன், உங்கள் அபிமான நட்சத்திரம் CM முத்தப்பா அவர்கள்
சிவன் மற்றும் சின்ன கருப்பாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். உலகம் சமர்நிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும், நிறைவே காணும் மனம் வேண்டும், இறைவா அதனி தர வேண்டும், உலகம் சமர்நிலை பெற வேண்டும். குயிலினும் இனிமையான கோகிலவாணி, நடிப்புக்கென்று பிறந்த நடிப்பு அரசி, பாசத்துக்குரிய அன்பு தங்கச்சி எங்களது பூவதி ஸ்ரீ அவர்கள் தெலுங்காயி அப்புறம் மறு உருவம் எடுத்து மகமாயாக நடிக்க காத்து கொண்டாங்க. ஒருவேளை இவர்தான் அழகமல வனக்காட்டிலிருந்து கருப்பனாக வந்திருப்பாரா? பார்ப்பவர்களில் பயத்திலையும் பத்தியோடு வணங்க செய்யும் அளவிற்கு வேச பொருத்தமும் நடிப்பு அரக்கன் என்று கூட சொல்லலாம். என் அன்பு தம்பி சின்னத்துரை அவர்கள் பெரிய கருப்பாக நடிக்க காத்து கொண்டார். ஆறுமுனைய கலையரசு, பெண்பாட்டு இசை அமுது, பாசத்துக்குரிய அன்பு அண்ணன், வாசிப்புலும் சரி பாட்டிலும் சரி அவருடைய அற்புதமான அந்த செயலையும் வேலையும் அற்புதமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய எங்களது கா புதுக்கோட்டையைச் சேர்ந்த PM தங்கராஸ் அவர்கள் ஆறுமணியம் பெண்பாடல். நினைவு வெள்ளம் பெருகி வரும் நெருப்பெனவே சுடுகிறது, நினைவு வெள்ளம் பெருகி வரும் நெருப்பெனவே சுடுகிறது, படுக்கை விரித்து போட்டேன் அதில் முள்ளாயவளின் நினைவு, வாழும் உலகை வெறுத்தேன் அதில் ஏனோ இன்னும் உயிர், படுக்கை விரித்து போட்டேன் அதில் முள்ளாயவளின் நினைவு, வாழும் உலகை வெறுத்தேன் அதில் ஏனோ இன்னும் உயிர், மண்ணுலகில் ஜென்மமேன என்னை ஏனோ இன்று வரை விட்டு வைத்தான், கண்ணீரண்டில் திராட்சை கொடி என்னும் வைத்து கண்ணீரை பிழிந்தெடுத்தான், இறைவா கண்ணீரை பிழிந்தெடுத்தான், நூலும் இல்லை வாழும் இல்லை வானில் பட்டம் விடுவேனாம், நாதி இல்லை தேவி இல்லை நானும் வாழ்வ ரசித்தேனாம், நானும் வாழ்வ ரசித்தேனாம். கரகோஷங்களை எழுப்புங்கள், எல்லாரும் மண்டி ஓடுங்கள், கடவுளை வேண்டுங்கள். மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்கவான் கோடி அடி குமரன், என் அன்பு தம்பி அவன் வாசிக்கிற அடி ஊரா அர்னால்டு ஜான்சன் அடிதான், கட்டிங் கட்டிக்கு உங்களை பிரிச்சு எடுத்துறேன். எங்கள் அன்பு தம்பி நைனா கோபி அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள். நமக்கு நம்மளே கைதட்டாச்சுன்னா ஊரில் யாரையும் எதிர்பார்க்காதீங்க. நமக்கு நம்மளே கைதட்டிக்கிறோம், நம்மளா சிரிச்சுக்கிறோம், நம்மளா காசு வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடும். பலவாத்திய மன்னன் பலவற்ற பயல். ஆய் ப்ரோ பொட்டராக்கு ப்ரோ கேட்கலடா. பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி அன்பு தம்பி, வயதில் சிறுவனாக இருந்தாலும் இவன் பார்க்காத பெட்டுப்படமே இல்லை. போட்டிருக்கடாதுல பாசத்துக்குரிய டொங்காஸ் புகழ் ரொம்ப வலிக்குதா மெதுவா செய்வ.
அன்பு தம்பி மணிவேல் அவர்கள் ரப்பு ரப்பு என்ற ஆல்ரவுண்டை எரிப்பார். இன்னும் கல்யாணம் ஆகலை, அதனாலதான் சந்தோஷமா அடிக்கிறேன். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா பொண்டாட்டியை நினைச்சுக்கிட்டே அடிப்பேன். காலையில் உளுந்து வாங்கிட்டு வர சொன்னாலே, பால் பாக்கெட்டு கேட்டாலே, ஐயோ வரைச்சிட்டுக்காரே வந்துடுவானே, சிலிண்டர் வேற லைட்டாக புருண்டு சேர்ந்து. வாழ்த்துக்கள் மிஸ்டர் கமிட்டி மெம்பர். சிறந்த முறையில் இங்கே சீன்தாளம் அமைத்துக் கொண்டிருக்கின்ற பழனி அவர்கள் சீன்தாளம். போதும்டா, உங்களை வச்சு இந்த ஊர்லயாவது எருது கட்டு வச்சா, முளைப்பாரி வச்சா இவங்களே கொண்டு போய் செம்ப கரைச்சி இவங்களே அழைச்சி கொண்டு வந்துடுவாங்க. அப்படி அடி பிரிச்சிட்டேன். அதுக்கு அடுத்தபடியாக ஆடல் அரசி, அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகை எங்களது காஞ்சனா அவர்கள் டான்ஸ் காமி. எங்க காஞ்சாலும் அவள் காலாலே நிலத்திலே கோலம் போட்டு காட்டுறாம், கம்பி போட்ட ஜன்னலிலே கண்ணத்து தேய்க்கிறாம். காலாலே நிலத்திலே கோலம் போட்டு காட்டுறாம், கம்பி போட்ட ஜன்னலிலே கண்ணத்து தேய்க்கிறாம். பின்னலே முன்ன விட்டு பின்னி பின்னி காட்டுறாம், நிறுத்தி மூச்சை விட்டு நெஞ்சை தாளாட்டுறாம். கைவிரல் கொண்டதிலே பால் சொம்பு பொங்குது, கையைய இழுத்து கெட்டு காலோடு ஒதுங்குது. ஒன்ன போல எண்ணி எங்கிட்ட மயங்குது, ஒன்ன போல எண்ணி எங்கிட்ட மயங்குது. உன்முகம் பார்க்கவும் தான் உண்மையெல்லாம் விளங்குது. ஒரு பக்கம் பார்க்கிறான், ஒரு கண்ணே சாய்க்கிறான். அவ முதட்ட கடிச்சுக்கிட்டு மெதுவா அவ சிரிக்கிறா. உண்மையிலே எல்லாருமே அவர்கிட்ட டீ வாங்கி குடிங்க. ஏன்னா இந்த இரவு நேரத்தில் தன்னுடைய குடும்பத்துக்காக கஷ்டப்படக்கூடிய இந்த டீக்காரை நான் வணங்குறேன். அண்ணே வாழ்த்துக்கள்ண்ணே, நல்ல டீயை வெயி. டீ காலியாக இருந்துச்சுன்னு பக்கத்தில் கம்மா இருக்கும், கம்மா தண்ணியை மோந்து வித்து பொழைச்சு காலையில் நீ ஆடி காரில் போகணும், நான் தெருவில் தெரியணும். அட ராமா, நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை மாமணி உங்களை சிரிக்க வைப்பதற்காக உள்ளே காலை சுருட்டி பவுடர் போட்டு கொண்டிருக்கிறான். 13 கிலோ எலும்பும் 3-4 கிலோ சதையும் 1.5 கிட்னியும் சுமந்துக்கிட்டு வருகிறான் எனது அன்பு அண்ணன். காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் ஏ மருதமணி அவர்கள் மற்றும் ஒரு பப்புனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். நான் நாட்டை திருத்த போறேன், இந்த கோட்டையை பிடிக்க போறேன், அந்த கோட்டையை பிடிக்க போறேன். அவன் நாட்டை திருத்த போறானா? அவன் எழுதின பரிச்சை பேப்பரை திருத்த முடியாம வாத்தியாரே என்ன லூஜு குடிச்சிட்டு தெல்ல தெளிவாக இங்கே ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது ஜெயராம் ஆடி. ஹலோ ஜெயராம் மை சட்டு இதுதாமா, பட்டி தொட்டி வாங்குது பேர் தாமா. ஜெயராம் மை சட்டு அழகா ஊரி சொந்த ஊர், ஊரெல்லாம் பாட்டு தான் அதுக்கு ஜெயராம்
பாட்டு இதுதாம்மா டக், டக். பட்டி தொட்டி வாங்குது பேர்தாம்மா டக், டக். நீங்க வாழ்க வாழ்க ஜெய்ராமைசல், நீங்க வளர்க வளர்க ஜெய்ராமைசல். அதற்கு அடுத்தபடியாக இங்கே யூடியூப் எடுத்துக் கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமல் உள்ள காடமங்கலம் தம்பி முருகன் அவர்களுக்கும் அவருடைய உதவியாளர் அன்பு தம்பிகள் காரை பாண்டி காரை சின்னா அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. நாடகத்தை காண வருக வருகன இரு கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள். பிள்ளமங்கலம் பங்காளிகள் மற்றும் சிங்கப்பூர் வாழக்கூடிய என் உயிர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்துக் கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் விருதுநகர் மாவட்டம் வீரசூழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளம் என்ற கிராமத்தைச் சேர்ந்த SS மணி ஐயாவுடைய மாணவனும், நான் பிறந்த ஒரு சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள கள்ளிசேரி கிராமத்திலே நான் பிறந்தாலும் பசியினுடைய அருமை பாசத்தினுடைய அருமை உலகத்திலே எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பெரிய ஆள் அல்ல. நம்மளை எல்லாம் பெரிய ஆளாக்க 10 மாதம் சுமந்து பெத்தெடுத்த எங்க அம்மா பிறந்த ஊரு விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமுள்ள நொச்சிகுளம் கிராமத்திலே 1000 பேர் என்னை நம்பி வந்தாலும் என்னால் அவர்களுக்கு பசி இல்லாம கஞ்சி ஊத்த முடியும். அழியா கலை நாடக கலையும் அன்பு காட்டுவதற்கு இங்கே இருக்கக்கூடிய என் தமிழர்கள் இருக்க வரை என்னுடைய சேவை தொடர்ந்து கொண்டே இருக்கும். நொச்சிகுளம் கிராமத்திலே MKR அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர், உங்கள் ஆசீர்வாதத்தோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் MK ராதாகிருஷ்ணன் பபுன்காமி மற்றும் பல வேடங்கள் தாங்கி நடிக்கிறேன். இத்துடன் எரிச்சல் தாக்காம முடிக்கிறேன். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, மணி துணிய போல குணம் படைச்ச தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து அந்த மண்ணுக்கும் விண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அந்த மன்னவன் பேரு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, மணி துணிய போல குணம் படைச்ச தென்னவனே. நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும். நீங்க எல்லோருமே ஐயா எல்லோருமே 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாம கடை மட்டும் இல்லாம நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும். நமது நாடு இன்னும் செல்வம் பொங்கி வழியணும். ஹலோ ஹலோ வாங்க அண்ணா. ஹலோ அண்ணே. அண்ணன்னு சொன்னா பிடிக்காதுமா. பிடிக்காதா? ஆஹா. ஏன் பிடிக்காது? மாமான்னு சொல்லு. மாமானா? ஆமா, எப்படி மாமா வரும்? மாமான்னு சொன்னா கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கும். மகிழ்ச்சியா இருக்கும். ஆமா, தங்கராசு மாமா அப்படி சொல்லு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? அருமையா இருக்கேன். எனக்கு தெரியும் ஆஹா. மாமான்னு கூப்பிட்டா ஆமா. உங்களுக்கு மட்டும் ரொம்ப பிடிக்கும்னு. ஆமா. ஆமா. வர்றாங்க அண்ணா. கரெக்டா கூப்பிட்டேனா? எனக்கு தெரியும். ஆள் எடுக்கிற அண்ணா. வணக்கம் அண்ணா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. தாளக்காரரு. சிறப்பா இருக்கீங்க. தாளக்காரரு. தாளக்காரர் மச்சான். அப்படி சொல்லு. அவர் தான் மாத்தவே கூடாது. காலையில அவர் தான் நமக்கு உருக போறாரு. எதம்மா? சம்பளத்தை. சரிம்மா. அப்படி சொல்றேன். சரி
சரி நம்ம பாட்டுக்கு வந்தமா ஆமா. வந்தமா போன மாட்டு இருக்கணும் இல்லையா கண்டிப்பா போலாமா போலாம். எல்லாருமே அவங்க சுத்தியே பிடிங்க நாங்க ரெடியா இருக்கோம் பிடிக்கிறதுக்கு தான். நான் அத சொல்லல ஆ. நான் சுத்தியே பிடிங்க போலாம்னு சரி 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 நான் அதை பிடிக்கணும் இல்லம்மா ஆமா ஆ. அதிகதி பிடிக்காத உயிருக்கு உத்தரவாதம் இல்ல ஆ. போலாமா போலாம். ஆ. கண்ணிமை கூடத்திலே காதல் கொண்டே நடி ஏய் கண்ணி வைக்கும் நேரத்திலே காதல் கொண்ட நடி. கண்ணிமை கூடத்திலே காதல் கொண்டே நடி சித்திப்ப நடி. ஓதி போறே நடி உன ஒரு தடவை பார்த்ததில்லை காதி போறே நடி உன காணாதே பொழுதில்லை கண்ணிமை கூ நேரத்திலே காதல் கொண்ட நடி. ஏய், ஏய், அப்படியே ஆமா. பாறையிலே இடுப்புக்கு அழகானது வண்ண கொண்ட நட்சத்திரம் ஒளிரும் கண்ணாடி. ஆமா ஆமா ஓடுறா ஆஹா ஏ ஏ ஏ சொல்லி நான் பாடு எதுவும் மெய்யானது ஏ என்ன எல்லாம் ஒன்னதானே அங்கேயா ஏய் பின்னாடி போ இவரவா பாரு சரிம்மா. அவரா சரி என்ன மெல்ல ஒன்னதானே நினைச்சு ஆசை போடுது டேய், 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 இருடா, டேய், டேய், ஆ, டேய், டேய், ஆ, டேய், டேய், ரா, டேய், ஆ, டேய், ஆ. என்ன மெல்ல ஒன்னதானே நினைச்சு ஆசை போடுது டேய், 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 ஆ, ஏய், 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 டேய், 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 ரா, டேய், ரா, ஏய், ரா, டேய், 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 ஏய். திருடி பழக்கம் இல்லை ஆமா. திருடே நானே நடி ஓ திருடி பழக்கமில்லை நான் திருடியானே நடி பக்கத்த நேரத்திலே உன்னை பார்த்து ரசிச்சேன் நடி நினைமுறையில குலைச்சேன் அந்த நினைப்புல கைய கசந்தேன் கண்ணி வைக்கும் நேரத்திலே காதல் கொண்டே நடி டேய், 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 டேய். டேய், 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 டேய். டேய், 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 டேய். சிரிக்கும் சிங்காரியே ஒரு ரூபாய்க்கு சில்லற கொடு ஆ ஏ ஏ ஏ டே 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 ஆ ஏ ஏ ஏ டா ஏ ஏ ஆ ஆ ஏ ஏ டே ஆ ஏ டே 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 சிரிக்கும் சிங்காரியே டே ரூபாய்க்கு சில்லற ஆமா ஆமா டே 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 ஓஹோ ரா டா டே 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 நான் திருடி பழக்கமில்லை ஆகியானே நடி ஆ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஆமா ஆமா காஞ்சனா ஏய் ஏ ஏ ஆமா ஆமா ரா ஏ ஏ ஏ ஏ ஏ நேசு மாமா மாமா எனக்கு எரிச்சல் வந்துடும் அப்புறம் எனக்கு காண்டு வந்துரும் ஏன் ஆமா அதெல்லாம் வரக்கூடாது சரி தப்பாச்சே அம்மா இங்க பாருங்க என்னம்மா இப்படிலாம் போட்டது பத்தாம சரி நீங்களா வந்திருக்கீங்கள ஆமா ஆமா இப்படி போட்டா போதுமா நல்லாவே இருக்காது ஆ? பத்தாது பத்தாது ஆஹா. வேற மாதிரி போலாமா வேற மாதிரி போடலாம் சலக்கணும் சலக்கணும் ஆமா ஆஹா ஆஹா. ஏ தண்ணி
தன்னானே தாமரப்பு மாமா தள்ளாடோ தண்ணியிலே தன்னானே தாமரைப்பூ மாமா தள்ளாடோ தண்ணியிலே தன்னானே தாமரப்பு மாமா தள்ளாடோ தண்ணியிலே தாமரை புதிரிச்சி மாமா தாமரை நீ வாங்கி வாங்க ஊரெல்லாம் கூட்டிக்கிட்டு தண்ணியிலே மேல புட்டி தன்னானே தாமரைப்பூ மாமா தள்ளாடோ தண்ணியிலே டேய் 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 அப்படி டா டேய் ரா டேய் 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 ஏ தன்னானே தாமரைப்பூ மாமா தள்ளாடோ தண்ணியிலே அம்மா அம்மா டேய் 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 ஏய் 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 கொட்டின பனியில நானும் உனக்கு கொடையா மாறுதுமா அம்மா அம்மா வெட்டின வெளியில மூட்டுற நெருப்புல குளிரோகா ஆயட்டுமா பட்டுற மலையில் கொடையா நாணம் டேய் டேய் ஆமா டேய் 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 அப்படி ஆமா ஆமா ஓடுறா டா டா டேய் சலக் சலக் டேய் 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 ரா டேய் 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 எனமோ என்ன தொடக்குதையா உங்க பெருமூச்சு அத்தி பூத்தே மாயோ போலே மாமா ஓ பேச்சு கையில அணைக்கிற போது போது உள்ளே குதிக்கிற மாதே பாது ஆத்துல குளிக்கிற போது போது யாழ கடிக்கிற மீனு நீனே கடல புள்ள நானும் ஒரு கேட்க வேணும் நானே தாமரைப்பூ மாமா தள்ளாடோ தண்ணியிலே டேய் டேய் ஆமா ஆமா டேய் 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 ரா டேய் 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 ஆத்துல குளிக்கிற போது போது ஆற்றில குளிக்கிற போது ஆற்றில குளிக்கிற போது இப்படி இழுத்துக்கிட்டு போட நல்லா இருக்கு நல்லாவே இல்லம்மா சீ, சீ. ஆமா ஆற்றில குளிக்கிற போது ஆற்றில குளிக்கிற வீடு டேய் 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 ஆமா டேய் ஆற்றில குளிக்கிற போது டேய் 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 ஆற்றில குளிக்கிற போது ஆற்றில குளிக்கிற போது விடுகிற வீடு டேய் 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 தங்கராஜு மாமா வாமா வரட்டுமா வாமா நீ எப்ப வருவேன்னு காத்துக்கிட்டே இருக்கம்மா எதுக்கு வாமா ஆடி வாமா ஆடியா ஆ. இது ஆடுதே இல்லம்மா ஆடி வா சில்க் சல் ஜல்குத்து மங்கோரியா யார் இங்க யாரு வேணா சங்கு சடார் மங்கி மடார் அப்படின்னா? கேள்விப்பட்டு உனக்கு புரியாது நான் சின்ன புள்ள இல்ல ஆமா பச்சை பிள்ளை பச்சை புள்ள இல்ல ஆமா ஏய். அதனால வாமா. உங்ககிட்ட வரலாமா மாமா எப்படி வரலாம் என்கிட்ட வந்த கொஞ்சம் லூஸ் பண்ணி வா பின்னாடி பட்டுன்னு சலக்கு சலக்குன்னு ஒரு ஊக்க கலெக்டர் வர எருமை மூணு மாலம் மல்லிகைப்பூ ஏமா 3 மலை போதுமா ஒன்னு முட்டை கண்ணால் பாக்குதையா ஆஹா ஏமா ஒரு மலமே கொஞ்சம் வித்தியாசம் தான் 3 மலம் கேக்குறியாமா ஏன்னு கேப்பேன் ஏன் நானும் பாத்துட்டேன் சரி எனக்கு விவரம் தெரிஞ்சு ஆமா அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் ஆமா இங்க இருக்கிறதுல இளமையா இருக்குது நீதாயா அது சரி உன் ஆசீர்வாதம் இருக்கு ஐயோ மூணு மலம் மல்லிகைப்பூ ஒன்னு முட்டை கண்ணால் பாக்குதையா முட்டை கண்ணே மல்லிகைப்பூ
கேட்டு வந்தல ஆமா அந்த மாதிரி அந்த அண்ணன்ட்ட போலாமா நல்லா போமா என்னன்னு தாராளமா போ தாராளமா அப்படின்னா நான்லாம் வஞ்சகம் இல்லாத மனசு பார்த்தாவே தெரியுது என்னன்னு வஞ்சகம் இல்லாத பிள்ளை யதார்த்தமா கண்டிப்பா யதார்த்தமா பதார்த்தமா போ பதார்த்தமா ஆமா எப்படி போலாம் தெரியுமா எப்படி பொடி நடையா ஏமா போறவர காலை சுளுக்கிருச்சா இல்ல பொடி நடைய சுளுக்கு நான் மட்டும் தூக்கிட்டு போறியா என்ன அதெல்லாம் தூக்குவாரு சொன்னா போதும் இல்ல தூக்கிட்டு போறியா பொடி நடையா போறவரே பொறுத்து இருங்க நானும் வரேன் வீணாயா வீணாப்பே ஓ நினைச்சு நான் போட்டு மாறாப்பு வீணாயா வீணாப்பே ஓ ஓ ஓ அடாது பின்னு பாத்தா எங்கடி அம்மா ஒரு மச்சல கட்டி மேச்சா எங்கடி போறாதே பொடி நடையா போறவரே பொறுத்து இருங்க நானும் வரேன் ஆமா ஆமா ஓடுறா வேணாம் வேணாம் ஆமா வேணாம் வேணாம் ஆமா அதனால ஆல்ரவுண்ட் கால நடை போலாமா சின்ன பையன் எப்ப வருவேன்னு தொங்க விட்டுக்கிட்டே இருக்கேன் எப்படித்தானோ நாக்க பொய்யே நல்ல மிஷன்தாம்மா நெசமாவா அம்மா ஏயா பொய்யா சொல்ற ஆமா போலாமா போலாம் பட்டாம்பூச்செடி நீ பட்டாம்பூச்செடி பட்டாம்பூச்செடி நீ பட்டாம்பூச்செடி பட்டாம்பூச்செடி நீ பட்டாம்பூச்செடி கொட்டாம்பூச்செடி நீ கொட்டாம்பூச்செடி பலபலத்தை சொல்லிக்கிறேன் பவள கண்ணாடி பக்குவமா வந்த நிலை மாமா முன்னாடி தகை அழகிய உன மனைவியாகவா ஓஹோ கணவன கைய பிடிக்கணும் கணத்துல உம்மா கொடுக்கணும் பட்டாம்பூச்செடி நீ பட்டாம்பூச்செடி பட்டாம்பூச்செடி நீ பட்டாம்பூச்செடி ஏய் 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 சரிங்க உங்ககிட்டலாம் வந்தது போதும் இதே இன்னைக்கு மெயின் பாருங்க முக்கியமான இடம் அது முக்கியமான இடம் ஆமா ஆமா அக்கா புருஷன் ஆ, அரை புருஷன் அப்படி சொல்லு அப்படின்னு பழமொழி சொல்லுவாங்க சரி கொழுந்தனார் புருஷன் ஐயோ ஆ, பழமொழிங்க சரி அதனால ஆ, அவரை பாதுகாப்பா ஆ. ஐயோ சரித்த வேற வம்பே தேவையில்ல சரி அதனால அவர்கிட்ட போலாமா போலாமா எப்படி போலாம் எப்படி வேணாலும் போலாம் நந்தவனத்தில் வந்த ராஜகுமாரி அடியே நந்தவனத்தில் வந்த ராஜகுமாரி அடையா ஓடு எடையா ஓடு நடையா ஓடு எடையா ஆட துமுக்கு தமுக்கு 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 நந்தவனத்தில் வந்த ராஜகுமாரி ஏய் ஏய் சின்ன சின்ன ஏய். சலக்கு சலக்கு சங்கி சடா நாட்டுமா கும்புக்கு கொடுக்குற மாதிரி சலக்கு ஏய் தா ஏய் தா ஏய் தா ஏ அச்சக்கு யா சாப்பிடு சாப்பிடு காலையில வண்டியில இருக்கு வேட்டு ஏன் சரி பாத்துக்க ஆமா அது பத்திரம் ஆமா மைக்கு ஏய் அது ஏன் மைக்கியா ஐயோ ஐயோ வேணான்ட்டு என்ன கள்ள மிட்டாய் கடையில வைக்குது தெரியல ஆமா ஆமா கூப்பிடலாமா நம்மால கூப்பிடு ஆளியா ஏன் கொடுமை பண்ற? சரிம்மா லலா. லலா லலா